வணக்கம். வாழ்க வளமுடன். நமது உடம்புல ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள் என்று சொல்லக்கூடியவை யாவை? நமது உடம்புல ஞானேந்திரியங்கள் என்று சொல்லக்கூடியவை 5. அவற்றை அறிவுக்கருவிகள், பஞ்சேந்திரியங்கள், ஐம்புலன்கள் என்று அழைக்கின்றோம். அது என்னென்ன அப்படின்னா தோல், நாக்கு, மூக்கு, கண், காது. இந்த 5 கருவிகளும் அறிவுக்கருவிகள் அல்லது ஞானேந்திரியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இவற்றின் மூலமாகத்தான் நாம் அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, மனம் இவற்றை உணர்கிறோம். அதாவது கம்ப்யூட்டருக்கு டேட்டா எப்படி இன்புட் போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்புட் யூனிட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கீபோர்ட், மவுஸ், டச் பேட், டச் ஸ்க்ரீன், கேமரா இதெல்லாம் இன்புட் யூனிட். அதே மாதிரி நமக்கு மூளை செல்கள் வழியாக போய் நம்மளுடைய கர்மியத்தில் பதியப்படுகின்ற உணர்வுகள் யாவை வெளிப்புற உலகத்தோடு தொடர்பு கொண்டு ஆட்டோமேட்டிக்காக பதிவு செய்யப்படுகின்ற விஷயங்கள் என்னென்னா அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, மனம். இந்த 5 உணர்வுகளையும் தோல், நாக்கு, மூக்கு, கண், காது மூலமாக உணர்கிறோம். இவை பஞ்சேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், அறிவுக்கருவிகள் என்று அழைக்கப்படுகின்றன. அதே போல தொழில் செய்வதற்கு, நாம் செயல் செய்வதற்காக 5 கருவிகள் உள்ளன. அவை கை, கால், வாய், புதம், பாலுறுப்பு என்ற 5 தொழிற்கருவிகள். இவற்றின் மூலமாக நாம் செயல் செய்து இன்ப துன்பங்களை அனுபவிக்கின்றோம். ஞானேந்திரியங்கள் 5, கர்மேந்திரியங்கள் 5. வாழ்க வளமுடன்.